ஹலோ மக்களே, இது உங்களுக்கு எஸ்என் கேமிங். நான் உங்களுக்கு எஸ்டி பிரசாத். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோன்னா PKXD தான் கைஸ். ஸோ வாங்க, இதுக்கு மேலே எல்லாம் வீடியோ கரெக்டாக வந்துடும், மன்னிச்சிடுங்க. சரி மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு என்னோடய ஐடியா காமிச்சிக்கிறேன். இதாங்க என்னோடய ஐடி. யாராவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். ஃபாலோவர்ஸ் கூட பண்ணி விடுங்க. ஃபாலோயிங் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும், ப்ளீஸ் பண்ணி விடுங்க. இந்த பிஎட் லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுங்க. ஓகே மக்களே, இதுதான் என்னோடய ஐடின்னு சொல்லலாம். இப்போ இங்கே யார் இருக்காங்கன்னா, என் தங்கச்சி எங்களோட கேம் பிளே ஆடிட்டுருக்கா. அவளோட ஐடி என்னென்னா கூல் ரோட் சைட் ஹாக். இந்த நேம் மட்டும் போடுங்க. அதாவது இன்ஸ்டாகிராம்னா PKXD இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க அவளுக்கும் சேர்த்தி. ஓகே மக்களே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, PKXDன்ற லோகோவை ஃபோட்டோ பிடிக்க தான் போகிறோம். ஏன்னா இது சோசியல் மீடியாவில் போட்டால் நல்லாயிருக்கும்ல மக்களே, அதுக்கு தான் ஃபோட்டோ பிடிக்கிறோம். இப்படி வச்சு எடுத்து பார்க்கலாம் மக்களே, கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். சரியாக வரல, ஸோ கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படி இந்தாண்ட பக்கம் அது இன்னொரு சைடு வச்சு எடுத்து பார்க்கலாம், இப்போ கரெக்டாக வருதான்னு. இல்லை மக்களே, ஸோ நம்ம கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்படி எடுத்து பார்க்கலாம், அது கரெக்டாக வருதான்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யார் யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப், லைக், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்படியே அந்த பெல் பட்டனை மட்டும் தட்டிடுங்க. ஸோ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். ஓகே மக்களே, நம்ம PKXDன்ற லோகோவாக கரெக்டாக ஃபோட்டோ எடுத்தாச்சு. இதுதான் என்னோடய ஐடி. யாராவது ஃபாலோ பண்ணுறதா பண்ணுங்கள். சரி மக்களே, நம்ம இப்போ அப்படியே என்னோடய தங்கச்சி வீட்டுக்கு போகலாம். அவள் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம் மக்களே. அப்படியே அவளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் இது பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. அவளோட நேம் சொல்கிறேன். அதாவது இன்ஸ்டாகிராம்னா அந்த இன்ஸ்டாகிராமில் மக்களே, அதாவது PKXDயில் அது மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிடுங்க. நேம் என்னன்னா கூல் ரோட் சைட் ஹாக், இதாங்க நேமு. சரி மக்களே, இப்போ வெளியே வந்துட்டா. அவளோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. அப்படியே என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. ஓகே மக்களே, சரி மக்களே, அப்படியே நம்ம கிரேசன் விளையாட போகலாம். என் தங்கச்சிக்கு ஏதோ வேலை வந்துருச்சு, நான் போயிட்டா. ஸோ நம்ம மட்டும் கிரேசன் விளையாட போகலாம். இல்லை என்ன கேம் இருக்கோ அங்கே போய் அதை ஆடலாம் மக்களே. இது என்ன லைக் போர்டுன்னு தெரியலையே, ஒருவேளை வீட்டுக்கான லைக் போர்டாக இருக்குமோ மக்களே. இது எதுக்கான லைக் போர்டுன்னு மட்டும் சொல்லிடுங்க, நான் எனக்கே கன்ஃபியூஸாக இருக்குது. வீட்டுக்காக இருக்குமா இல்லை அந்த சோசியல் மீடியா இருக்குல்ல அதுக்காக இருக்குமான்றது தான் மக்களே தெரியல. ஸோ அதுக்கு மட்டும் என்ன எதுக்கான லைக் ஸ்கோர் போர்டுன்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகே மக்களே, இதுதான் கிரேசன், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே மக்களே, நம்ம இப்போ கிரேசனுக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். இங்கே என்ன போட்டிருக்குன்னா, டிட் யூ நோ பி அவேர் ஆஃப் ஃபால்ஸ் டோர். அதாவது அந்த இது மாதிரி இருக்குல்ல மக்களே, நம்ம கரெக்டான டோர் சூஸ் பண்ணி போகணும்ல, அதுக்கு வேறு யாரோ ஒருத்தவங்க கரெக்டான டோர் வச்சுருந்தா அதுவே போங்க, வேறு தப்பான டோருக்கெல்லாம் போயிடாதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மக்களே சொல்கிறாங்க. சரி வாங்க, நம்ம கரெக்டான டோர் ஃபஸ்ட்டு டோரே கரெக்டான டோரு. இப்போ தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு கிரேசன் விளாட்றேன், கொஞ்சம் டச் விட்டு போயிருக்கோம். நாங்கள்லாம் யார் பார்த்தீங்கள எப்படி ஜம்ப் அடித்தோம், ஏன்னா குரு தி ப்ரோ பிளேயர் நான் தான்.
இப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். நாங்கள்லாம் யார் பார்த்தீங்களா, எங்கேருந்து நாங்கள்லாம் ஜம்ப் பண்ணுவோம். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் மக்களே. ஓ ப்ரோ பிளேயர்னு சொல்லியிருக்கீங்க, சொல்லிட்டேன். ஆனால் நான் வந்தது என்னமோ ரொம்ப லாஸ்ட்டாக தான் வந்திருக்கேன் மக்களே. 850 காயின்ஸு, 1 ஜெம்ஸு, ஒரு மேட், ஃப்ளோர் மேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்மளது பார்க்குறது? ஓ எனக்கு போயிடுச்சு. நான் 7th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். 7th பிளேஸ்ன்னு போட்டுருந்துச்சு. சரி மக்களே, இப்போ சரி மக்களே, இப்போ வந்து ஃபோனில் வந்து கேம் பட்டனுன்னு ஆப்ஷன் இருக்கும்ல, அதாவது மற்றவங்கெல்லாம் கேம் க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் ரேண்டமாக ஒரு கேமுக்கு நம்ம போகிறோம். சரி, இந்த ஸ்குவாட் கேம் ஆல் கேம்ஸ் அப்படின்ற இதுக்கு நம்ம போகலாம் மக்களே. போய் பார்க்கலாம் என்ன அப்படி இருக்குன்னு. அந்த டால் திரும்புகிற மாதிரி இருக்கும், அது உண்மையாக பொய்யான்றது தான் பார்க்கணும். வாங்க பார்க்கலாம். ஸ்குட் கேமில் வர மாதிரி அப்படியே பெட்டெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. செக் பாயிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க ஃபஸ்ட்டு இப்படியே போகலாம். நான்லாம் ப்ரோ பிளேயர் மக்களே. நான் ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நீங்கள் மட்டும் நம்பிடாதீங்க. நான் ஒரு நூப் தான், இன்னும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு ப்ரோ பிளேயர் மக்களே. சரி வாங்க இப்போ கரெக்டாக போகலாம். வந்துட்டோம் மக்களே. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு. சரி ஓகே, நம்ம வேறு ஏதோ நெக்ஸ்ட்டு இது இருக்குது, நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம் வாங்க. ஓ இதுதான் அந்த இதா? சரி மக்களே, அந்த கை மறைக்கிற மாதிரி இருக்குல்ல, அது தொட்டால் இதாயிருமா? இல்லை மக்களே, சும்மா செக்கிங் தான் பண்ணேன். இது என்ன ஆகுதுன்னு தொட்டா ஒன்றும் ஆகலை. இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை, நல்லாவே இல்லை மக்களே இது. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு நம்ம போகலாம். இல்லை மக்களே, இன்னொரு தடவை இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. இன்னும் அந்த டெரபிள் அவுல் இங்கே தான் இருக்கிறாப்புல. இங்கே வந்தாச்சு. இப்படி போகிறது தான் கஷ்டம். கரெக்டாக கொஞ்ச நேரம் டைம் எடுத்துகிட்டு கூட போய்க்கலாம் மக்களே. கரெக்டான ஜம்பிங் பார்த்தீங்கள்ல, ஏன்னா நாங்களாம் ஒரு ப்ரோ பிளேயர்ஸ். நாங்கள் அவ்வளோதான் மக்களே. நெக்ஸ்ட்டு ஸ்லைடு போகலாம். ஐயோ இது என்னது மக்களே? ஓ இந்த பிரிட்ஜ் மாதிரி. ஓ செகண்ட் ஒன்று அந்தாண்ட பக்கம். எந்த பக்கம் போகலாம்? சரி இந்த பக்கம் போகலாம். ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். என்ன மக்களே இந்த கேமு? எப்படி நான் இப்போ போகிறது? ஜம்பு. இப்போ எந்த பக்கம் போகலாம்? ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். இப்படி மக்களே நம்ம போகிறது. அந்த பூட்ஸ் மாதிரி இருக்குல்ல, அது தொட்டா நீ வெளியே வந்துடலாம். ஓ அப்படியா தலை? சரி தலை, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அட என்னங்க இது உளுந்துக்கிட்டே இருக்கிறோம். இப்போ வந்துட்டோங்க. வந்தாச்சு மக்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப்பு ரோபோட் சாரு. ஓ தேங்க்யூ. ஆனால் எனக்கு வேணாம், முதல்ல ஒழுங்கு மரியாதை காசை கொடு. எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷனுக்கு காசா? என்ன ரோபோட் சார், இதெல்லாம் ஒரு அநியாயம் ரோபோட் சார் உங்ககிட்ட. அதெல்லாம் ஓவராக தெரியல உங்களுக்கு. எப்படி ரோபோட் சார் வெளியே போனோம்? எப்படி போகணுன்னா அதே ஸ்லைட்லேயே போ. தேங்க்யூ ரோபோட் சார், ரொம்ப நன்றி. இந்த கேம் என்னங்க இப்படி போர் அடிக்குது? என்ன ரோபோட் சார், என்ன நாங்கள் திரும்பி இங்கே வந்துட்டோம்? என்ன இது அநியாயமாக இருக்குது?
ஓகே மக்களே, இந்த கேம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கேமுக்கு ரேட்டிங் எவ்வளோனா ஸ்க்ரீனில் போடுவேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் கேமுக்கு வரணுன்னா மறக்காமல் உங்கள் கேமை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நம்ம ரோபோட்டும் பாய் சொல்லிடுவார். பாய்.